வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக வந்து ரசமலாய் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம பாலை காய்ச்சி அதுக்கப்புறம் அதை திரிய வச்சு அந்த மலாய் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண பொருள் தான், அதை வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து ரசமலாய் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்காக இந்த ரசமலாய் கேக் வந்து செஞ்சுருந்தேன். உள்ளே வந்து ரசமலாய் ஸ்டஃப் போட்டிருந்தேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 பீஸ் இருந்ததை எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பட் நம்ம டெக்கரேஷன் ஆரம்பிக்கும் போது நம்ம தான் ஒரு ஆர்டிஸ்ட்டாகவே மாறிடுவோம் இல்லையா? அதனால் நான் எடுத்து வச்சுருந்த ரசமலாய் வந்து ஞாபகம் மருதில் டெக்கரேஷனுக்கு மேலே வச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, நம்ம ரசமலாய் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோமே எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து கேக்கோட டாப்பில் இருக்குது. இப்போ வந்து இதை எடுக்க முடியாது, எடுத்தால் வந்து கேக்கோட டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிடும் இல்லையா? அதனால் இன்ஸ்டண்ட்டாக இப்போ நம்ம உடனே சாப்பிடணும் ரசமலாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்து பார்த்தேன். வீட்டில் என்னடா இருக்குதுன்னு யோசிக்கும் போது தான் குலாப் ஜாமுன் செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்த ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து ஞாபகம் இருந்துச்சு. நான் ப்ரெட் ஸ்லைசஸ் வச்சு குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ரெட் ஸ்லைசஸ் வச்சு எல்லாருமே குலாப் ஜாமுன் பண்ணியிருப்பாங்க, ரசம்லாம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவும் இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளே செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ரெட் ஸ்லைசஸை அப்படியே ஜூமில் கொண்டு போகிறோம் பாருங்கள். இதில் இருக்கிற சென்டரில் யாரோ கிணறு வெட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க, அதை எடுத்தது நான் தான். இந்த சென்டரில் இருக்கிற அந்த ஒயிட் போர்ஷனை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த ப்ரெட் ஸ்லைசஸை நம்ம பார்த்ததுமே மாவு பசைய போகிறோமா, வறுக்க போகிறோமா, பொரிக்க போகிறோமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த கிணறு வெட்டுற ஒரே ஒரு வேலை மட்டும்தான் இந்த ப்ரெட்டில். ஈஸியாக இந்த மாதிரி நம்ம சென்டரில் இருக்கிற போர்ஷனை ஒரு ரவுண்டாக குட்டி ரவுண்டாக வந்து ஒரு மூடி வச்சோ அல்லது ஏதாச்சும் பாட்டில் கேப் வச்சோ வந்து நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வேலை மட்டும்தான் இந்த ப்ரெட்டில். பேலன்ஸ் இருக்கிறது வந்து நீங்கள் ஹல்வா செஞ்சு சாப்பிட்றீங்களோ இல்லை அந்த சென்டர் போர்ஷனில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றி ப்ரெட் ஆம்லெட் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்களோ அது உங்களோட விஷ். அந்த பேலன்ஸ் இருக்கிற பீசஸ் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் போர்ஷன் மட்டும்தான் நமக்கு தேவை. அதான் அந்த ப்ரெட்லேருந்து கிணத்தை வெட்டி எடுத்தாச்சுல்ல, சீக்கிரம் ரசமலாய் செய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் இந்த ரெசிபியை கொஞ்சம் ரகசியமாக கொண்டு போனால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் வளவலன்னு பேசுகிறேன். ஓகே, போதும், திட்டாதீங்க. இப்போ வந்து நம்ம அந்த சென்டர் போர்ஷன்லாம் எடுத்து ஒரு பவுலில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசம் இருக்குல்ல, அதை வந்து ஊற்றிக்கலாம். ரசமலாய்க்கான மலாய் வந்து இப்போ நம்மளோட ப்ரெட்லேயே செஞ்சாச்சு. அதோட ரசமை வந்து இப்போ மேலே ஊற்றிக்க போகிறோம். அதுக்கான ரெசிபி வீடியோ நான் வந்து எடுக்கலை, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. அதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவு மில்க், உங்களுக்கு எவ்வளோ ரசமலாய்க்கான அந்த ரசம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மில்க் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து இப்போ நீங்கள் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்க்கணும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான், இந்த 3 விஷயம்தான். இது கூடவே வந்து ஸ்மெல்லுக்காக நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். கலருக்காக வந்து கலர் பவுடரும் சேர்த்துக்க போகிறோம். கலர் பவுடர் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல கோல்டன் எல்லோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்க்க வந்து அந்த கலரும் நல்லாவே இருக்கும். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா லெமன் எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபுட் கிரேட் கலராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து ஃபைனல் டச்சுக்காக வந்து நட்ஸ் வந்து இதில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ஆல்மண்ட் வந்து சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கேஷ்யூ, பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நட்ஸ் இருந்தாலும் அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளவுதான். நம்ம கிணறு வெட்டி எடுத்திருந்த அந்த ரவுண்ட் ப்ரெட் ஸ்லைசஸ் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்த இந்த ரசம் இருக்கு இல்லையா, ரசமலாய்க்கான இந்த ரசமை வந்து நம்ம மேலே வந்து ஊற்றிக்க போகிறோம். அவ்வளோதான். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு, அதாவது உடனே கூல் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டு அப்புறமா எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ப்ரெட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அதில் ஈஸ்ட் இருக்கும். இதை நம்ம மில்கோடு சேர்த்தோம்னா கண்டிப்பாக வந்து கெட்டு போயிடும். அதனால் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வெளியே வச்சு சாப்பிட முடியாது. அதனால தான் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ரசமலாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ரசமலாய் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.